வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு சூப்பரான எபிசோடு கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த எபிசோட்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் கூட ட்விஸ்ட் தருவாங்களான்ற மாதிரி தான் யோசிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க கொஞ்சம் கூட அதை கெஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. நான் முதல்ல இந்த எபிசோடு பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா ஒரு முஸ்லீம் பொண்ணுக்கு வந்து ரெண்டாம் தாரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்துட்டாங்க போல. ரெண்டாம் தாரமா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு கண் பார்வையும் இல்ல. இந்த பொண்ணோட கல்யாண வாழ்க்கை நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா ஹஸ்பண்ட் கொல்லப்படுறாரு. சோ ஹஸ்பண்ட கொலை பண்ணது யாருன்ற மாதிரி கேள்வி வருது. அடுத்ததா இந்த பொண்ணுமே மிஸ் ஆகுறாங்க. இந்த பொண்ணை கடத்தினது யாருன்ற மாதிரி கேள்வி வருது. இதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறதுக்காக வராரு. விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்பவே இந்த கதை பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஏழை முஸ்லீம் குடும்பத்தை காட்டுறாங்க. அம்மாக்கும் பையனுக்கும் சண்டை மாதிரி ஏற்பட்டு இருக்கு. இந்த பையனுக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சிருக்கும். இந்த பையனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அந்த தங்கச்சிக்கு கண் பார்வை தெரியாது. அதனால இவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு வயசானவருக்கு கட்டி தந்துடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. 50 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தருக்கு தங்கச்சியை கட்டி தரலான்னு முடிவெடுத்திருக்காரு. ஆனா அம்மா என்ன சொல்றாங்கன்னா அதுக்கெல்லாம் நான் சம்மதிக்க மாட்டேன். உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுதான் நீ ஆடிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். எப்படியாவது தங்கச்சியை துரத்தி விடணும்னு பாக்குற. ஆனா என் பொண்ணுக்கு நான் ஓரளவுக்கு நல்ல மாப்பிளையா பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அண்ணன் இப்படி பேசுறத கேட்டு தங்கச்சி ஃபீல் பண்றா. இப்பதான் தங்கச்சி கடைக்கு போயிட்டு வந்திருக்கா போல. இந்த மாதிரி அண்ணன் பேசுறத கேட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நீ ஃபீல் பண்ணாதம்மா, அம்மா உனக்கு நல்ல மாப்பிளையா பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க இந்த அண்ணனுமே கோவப்படுறாரு. நான் அந்த பெரியவர்கிட்ட பேசிட்டேனே, இப்ப என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட கேக்குறாரு. நீ என்னன்னா சொல்லு, கண்டிப்பா அந்த பெரியவனுக்கு கட்டி வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிடுறாங்க. இதனால கடுப்பான இவருமே வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த பெரியவரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு போல. இவர் தான் அந்த பெரியவரா இருப்பாரு. மாவரைக்கிற கடை தான் வச்சிருக்காரு. பெரியவர்கிட்ட வீட்டுல நடந்ததை பத்தி சொல்றாரு. என்னால முடியாது, என் தங்கச்சி ஒத்துக்கலன்ற மாதிரி சொல்றாரு. இது ஒத்துக்கலையா, எப்படியாவது பேசி சம்மதிக்க வைக்கிறேன்னு தானே சொன்னேன். எனக்கு தெரியாது, உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. அதான் முடியாதுன்னு சொல்றேன்ல, அவ விருப்பப்படலன்னா நான் என்ன பண்ண முடியும், நீங்க வேற ஆளை பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். இதெல்லாம் கேட்டு இவர் செம்மையா கோவப்படுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. தங்கச்சி மாவரைக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. தங்கச்சிக்கு கண் பார்வை இல்ல, கையெல்லாம் பிடிச்சி டீஸ் பண்றாரு. நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிருப்பாரு. தங்கச்சி பயந்த மாதிரி கிளம்பி இருப்பாங்க. இப்ப தங்கச்சி நமக்கு கிடைக்க மாட்டாளா அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் பயங்கரமா கோவம்லாம் பட்டுட்டு இருக்காரு. இந்த அண்ணனுமே எப்பதான் தங்கச்சி அனுப்ப போறோம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து சொந்தக்கார பாட்டி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பாட்டியுமே ஃபாத்திமாக்கு நான் ஒரு சம்பந்தத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா செய்யதுன்ற ஒரு பையன் இருக்கான் போல. அந்த பையனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டா ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க ஒரு விபத்துல இறந்து போயிருப்பாங்க. இப்ப ரெண்டாவதா ஒரு பொண்ணு வேணும்ன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. வசதியெல்லாம் பார்க்கவே இல்லை. ஆனா அவங்க வசதியான குடும்பம். நான் ஃபாத்திமாவை பத்தி சொன்னேன், உடனே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. கண் பார்வெல்லாம் கூட அவங்களுக்கு பெருசா இல்ல, அதனால கட்டி வச்சிரு அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்றாங்க. அம்மாக்கும் இது நல்ல சம்பந்தமா தெரியுது. அதனால அந்த ஃபேமிலி கிட்ட பேசலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. இப்ப எல்லாமே ஸ்பீடா நடக்க ஆரம்பிக்குது. இவர் தான் செய்யதா இருப்பாரு. இப்ப செய்யதுக்கும் இந்த ஃபாத்திமாக்கும் நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருது. கல்யாணம் முடிஞ்சிட்டா மாப்பிள்ளை ஊருக்கு தானே போனோம். அந்த மாதிரி செய்யதோட வீட்டுக்கு இவங்களுமே வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போதில்ல, அவரை பொறுத்த வரைக்கும் செம்ம டயர்ட்ல இருக்காரு போல. நான் டயர்டா இருக்கேன், படுத்து ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி படுத்துடுறாரு. சரி ஓகேன்ற மாதிரி கொஞ்ச நேரத்துல இவங்களுமே படுத்துடுறாங்க. இப்ப ஃபாத்திமாவோட வாய்ஸ் ஓவர்ல சில விஷயங்களை காட்டுறாங்க. இந்த குடும்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மாமியார் நல்லபடியா பாத்துக்கிறாங்க, இதை தாண்டி எனக்கு அண்ணி ஒருத்தங்க இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது செய்யதுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. அண்ணன் பேரு யூசுப். இவங்க தான் அண்ணியா இருப்பாங்க. அண்ணியுமே ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி அண்ணன் யூசுஃபும் இவங்க கிட்ட காமெடி எல்லாம் பண்ணி விளையாடிட்டு இருக்காரு. இதை தாண்டி அங்கிள்னு ஒரு நபர் இந்த இடத்துல இருப்பாரு. அவருமே நல்ல விதமா தான் இவங்க கிட்ட நடந்துக்கிறாரு. இந்த குடும்பம் முழுக்க இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா ஹஸ்பண்ட் மட்டும் பெருசா இவங்க கிட்ட பேச மாட்டாரு. பகல் நேரத்துல பேசவே மாட்டாரு. என்ன பேசவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஃபீல் பண்றாங்க. ஆனா நைட் நேரம் அன்பா இவங்க கிட்ட பழகிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே இன்டிமேட்டாலாம் இருந்துட்டு இருக்காங்க. இப்படிதான் இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. சையது யார்கிட்டயோ போன்ல கொஞ்சம் பதட்டமா பேசிட்டு இருக்காரு. என்ன ஹஸ்பண்ட் பதட்டமா பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே காதுல வாங்குறாங்க. எதை பத்தி பேசுறாங்கன்றது இவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. ஹஸ்பண்டுக்கு ஏதோ பிரச்சனை போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஹஸ்பண்டோட பார்ட்னர் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றாரு. அதாவது செய்யதோட பார்ட்னர் பேரு நிஷாந்த் அப்படின்றது. நிஷாந்த் மட்டும் வீட்டுக்கு வரல, ஒய்ஃபும் கூட வந்திருக்காங்க. ஆக்சுவலா பண ரீதியா இவங்க ரெண்டு பேருக்குள்ள தகராறு போயிட்டு இருக்கு போல. அது விஷயமா பேசுறதுக்காக தான் நிஷாந்த் வந்திருக்காரு. இப்ப வீட்டுல வச்சு இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆமா நான் தான் காசு எடுத்தேன், இப்ப என்னன்ற, காசெல்லாம் தர முடியாது, கிளம்பு அப்படின்ற மாதிரி செய்யது சொல்றாரு. என் காசு தான் நான் எடுத்தேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல நிஷாந்தோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, உன் சீக்ரெட்லாம் எனக்கு தெரியும் சையது, அந்த காசை மட்டும் தரல சீக்ரெட்டை போட்டு உடைச்சிருவேன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற சையதோட முகமே மாறிடுது. சையதோட சீக்ரெட்டா என்ன என்னன்ற மாதிரி ஃபாத்திமா எல்லார்கிட்டயும் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்ல, அந்த நிஷாந்தோட ஒய்ஃப் ஏதோ உளறிட்டு போறா, அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி எல்லாருமே சமாதானப்படுத்துறாங்க. ஆனா ஹஸ்பண்டுக்கு ஏதோ சீக்ரெட் இருக்கு போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேற ஒரு நாள் சையது வீட்டுக்கு வராம இருப்பான். சையதுக்கு யூசுப்னு ஒரு அண்ணன் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த அண்ணனுமே திரும்ப திரும்ப ட்ரை பண்றாரு. ஆனா அவன் வர மாதிரியே இல்ல. என்னதான் ஆச்சுன்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே பதட்டமா பேசுறாங்க. ஃபாத்திமாவும் ரொம்ப பயப்படுறாங்க. பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் தந்துடலாமான்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும் போது சையதோட ஃபேக்டரியில இருக்க ஒரு ஒர்க்கர் கிட்ட இருந்து கால் வருது. அதாவது செக்யூரிட்டி வேலை பார்க்கறவர் கிட்ட இருந்து கால் வருது. சார் நான் உள்ள பாக்குறதுக்காக வரும்போது சையத் சார் இங்க கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி சொல்றான். இதை கேட்கிற ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. உடனே போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடுறாங்க. இப்ப போலீஸை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. சையதை யாரோ சாவடிச்சு போட்டு வச்சிருக்காங்கன்றது தெரியுது. கடைசியா யார் இந்த இடத்துக்கு வந்தான்னு விசாரிக்கும் போது இவரோட பார்ட்னரான நிஷாந்தும் ஒய்ஃபும் வந்திருக்கிறது தெரிய வருது. சோ அவங்க ஒரு வேளை இதுல இன்வால்வ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. கடைசியா அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை ஏற்பட்டதோ இவங்களுக்கு தெரிய வருது. ஃபேமிலி கிட்ட பேசியிருப்பாங்கல்ல, அது மூலியமா தெரிய வருது. சோ அந்த சண்டைய மனசுல வச்சு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதை தாண்டி அவங்கள பொறுத்த வரைக்கும் உன்னை பத்தின சீக்ரெட் தெரியும், அதை வெளியே போட்டு உடைச்சிருவோன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அது என்ன சீக்ரெட்டா இருக்கும், லாக் பண்ணி கேட்கணும்ன்ற மாதிரி போலீஸுங்க நினைக்கிறாங்க. இப்ப அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபை லாக் பண்ணிடுறாங்க. நீங்க தானே இந்த கொலையை பண்ணீங்கன்னு கேட்கும்போது சத்தியமா கிடையவே கிடையாது, ஆக்சுவலா இவங்க கிட்ட பேசுறதுக்காக நானும் என்னோட ஒய்ஃபும் சேர்ந்து ஃபேக்டரிக்கு வந்தோம். நாங்க வரும்போதே அவன் இறந்து போயிருந்தான், எங்க மேல பழி வர வாய்ப்பு இருக்குன்னு பயந்து அங்க இருந்து கிளம்பிட்டோம், மத்தபடி நாங்களாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவங்களுமே விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா இந்த சண்டை ரிலேட்டடா பேசிக்கலான்றதுக்காக வந்திருப்பாங்க. அப்படி வரும்போது அவர் டெட் பாடியா இருந்திருப்பாரு, பயந்து அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. சரி சீக்ரெட்னு சொன்னீங்கல்ல, என்ன சீக்ரெட் சொல்லுங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது, சார் சீக்ரெட் எல்லாம் ஒன்றும் கிடையாது சார், எல்லாரும் முன்னாடியே அவனை பயம்புத்துறதுக்காக என்னோட ஒய்ஃப் சும்மா சொன்னா அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் சொல்றாரு. இருந்தாலும் ஹஸ்பண்ட் எதையோ மறைக்கிறாருன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. சரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலியமா ஏதாவது கிடைக்குதா பாப்போன்ற மாதிரி போலீஸுங்க யோசிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஃபாத்திமா இருக்காங்கல்ல, சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. என்ன இவ சந்தோஷமா வந்துட்டு இருக்கான்னு வீட்டுல இருக்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சையது இன்னும் சாவல, சையது உயிரோட தான் இருக்காரு, என்ன பாக்குறதுக்காக வந்தாருன்ற மாதிரி சொல்றாங்க. எது சையது வந்தாரா, சையது செத்து போயிட்டானே, இவன் என்ன உளறிட்டு இருக்கா, கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டுட்டா போல அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல சையது வந்தாரு, நான் உண்மையதான் சொல்றேன்ற மாதிரி திரும்ப திரும்ப இந்த ஃபாத்திமா சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஒரு லேடி அசிஸ்டன்ட் விசாரணை பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது சையது திரும்பி வந்ததா இவ சொல்லிட்டு இருக்கா, கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டுட்டா போல, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி சரி தேவைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கன்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சையது வந்தாரு நான் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, சையது வந்தாரு நான் எப்படி புரிய வைப்பேன்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரூம் கதவை திறந்து யாரோ இந்த இடத்துக்கு வராங்க. வரது யாருன்னு தெரியல, இவங்களுமே செய்யதுன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அவருமே நான் தான் வந்திருக்கேன்ற மாதிரி கையெல்லாம் மேல வச்சிட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே இந்த இடத்துல ஒண்ணு மண்ணாலாம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க போல. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, முன்னாடி நாள் இந்த பொண்ணு சந்தோஷமா தானே வந்தாங்க, இப்ப கொஞ்சம் பதட்டமா கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசுறவங்க அம்மா உடனே நான் அந்த இடத்துக்கு வரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ணனை வந்து கூட்டு போக சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மாவும் நீ போய் கூட்டுவான்னு பையனை பார்த்து சொல்றாங்க. ஆனா பையன் என்னாலாம் முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. இது எல்லாம் தங்கச்சிக்கும் கேக்குதுல. ஃபாத்திமா என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே பஸ் பிடிச்சு வந்துடுறேன், பஸ் ஸ்டாப்காவது அண்ணனை வர சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது, நீ எப்படிமா வருவன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இல்ல இல்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே சொல்றா. இவ எதுக்காக இவ்வளவு அர்ஜென்ட்டா போனோம்னு நினைக்கிறான்றது வீட்டுல இருக்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இல்ல இல்ல நான் கண்டிப்பா போனோன்ற மாதிரி இவ அடம் பிடிச்சிட்டு இருக்கா. தனியா போயிடுவியான்னு கேட்கும்போது அதெல்லாம் நான் போயிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி ஒரு டாக்ஸி அரேஞ்ச் பண்ணலான்ற மாதிரி இவங்களுமே டாக்ஸி அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா டாக்ஸில திங்ஸ் எல்லாம் ஏத்தி வச்சிட்டு இருக்கும்போது அந்த டாக்ஸி டிரைவருக்கு இவங்க கண் பார்வை இல்லாதவங்கன்றது தெரிஞ்சிருது. கொஞ்சம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். சரி நல்லபடியா போயிட்டு வான்ற மாதிரி இவங்களுமே அனுப்பி வச்சிடுறாங்க. உன் தங்கச்சிக்கு திரும்ப நம்ம சாப்பாடு போடணுமான்ற மாதிரி ஒய்ஃப் திட்டி இருப்பாங்க போல. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அண்ணனும் பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த டாக்ஸி டிரைவர் மூலியமா பஸ் ஏறுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க பஸ்ல ஏறி உட்கார்றாங்களா அப்படின்ற மாதிரி கவனிச்சிட்டு இருக்காரு. பஸ்ல கண்டக்டர் மாதிரி ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் பார்த்து ஏறுங்கன்ற மாதிரி இவங்கள ஒரு இடத்துல உட்காரலாம் வச்சிட்டு இருக்காரு. இப்ப அந்த சைடுல குடும்பமோ வந்து சேர்ந்துட்டாளா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இது வந்து சேர்ந்துட்டாளாவா, இன்னும் வரலையே, என் பையன் போனா இன்னும் திரும்பி வரலன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பையனுமே ஒரு ஸ்டேஜ்ல இந்த இடத்துக்கு வந்துடுறாரு.
அம்மா நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா, எப்பயோ வந்திருக்கணும், அவ இன்னும் வரவே இல்லம்மா, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஐயோ பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அம்மா இந்த இடத்துல பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் போலீஸுங்களுக்கு இந்த தகவல் போயிருது. அது என்னன்னா அந்த பொண்ணு கிளம்பி போயிருக்கா, வீட்டை ரீச் பண்ணலன்ற தகவல் போயிருது. போலீஸுங்களும் என்னவா இருக்கும், இந்த பொண்ணுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. செய்யது இறந்து போயிருக்காரு. இப்ப செய்யதோட ஒய்ஃப் மிஸ் ஆயிருக்காங்கல்ல, செய்யதோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் போட்ல போகும்போது போட்டு கவுந்து இறந்து போயிட்டா, இப்படிதான் அவ இறந்து போனா, அதனால தான் இந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோன்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி அந்த பொண்ணு பஸ்ல போனால, அந்த பஸ் டிரைவரை பிடிக்கணும், ஒருவேளை பஸ்ஸுக்கே அவ போலனா அந்த டாக்ஸி டிரைவரை பிடிக்கணும், சீக்கிரமா விசாரணை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இதை தாண்டி அண்ணன் பிக்கப் பண்றதுக்காக போனேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, உண்மையிலே இவர் அந்த இடத்துக்கு போயிருக்கவே மாட்டாரு. அதாவது ரொம்ப லேட்டா தான் பேருக்கு அந்த இடத்துக்கு போயிருப்பாரு, தங்கச்சி வரலன்ற மாதிரி வீட்டுக்கு வந்து சொல்லியிருப்பாரு. நீ எதுக்காகடா அந்த இடத்துக்கு போகவே இல்ல, தங்கச்சி வரான்னு தெரியும்ல, கண்ணு தெரியாத தங்கச்சி வேற, போயிருக்கணும்லன்னு கேட்கும் போது இவனுமே வேற ஒரு வேலை வந்துருச்சு சார், இதை தாண்டி என்னோட ஒய்ஃபும் தங்கச்சியை நீ தான் கூட்டு வரதுக்கு போணுமா, முதல்ல இந்த வேலையை பாருன்ற மாதிரிலாம் சொன்னா சார், அதனால தான் அந்த வேலையை பார்க்கறதுக்காக முதல்ல போயிட்டேன், அதுக்கப்புறம் தான் தங்கச்சியை பார்க்கறதுக்காக போனேன் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நீ ஏதாவது பண்ணிட்டியான்னு கேட்கும்போது சார் நான் என்ன சார் பண்ண போறேன், நான்லாம் எதுவுமே பண்ணல சார் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு தங்கச்சியை பிடிக்காதுன்ற மாதிரி விசாரிச்சு தான் இவன் கிட்ட இப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை தாண்டி வந்து டாக்ஸி ஓட்டுற நபரை இவங்க லாக் பண்ணிடுறாங்க. நீ தானே அந்த பொண்ணை கூட்டு போன, நீ உண்மையிலேயே பஸ் ஏத்தி விட்டியா இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டியான்ற மாதிரி இவனை லாக் பண்ணிட்டு இருக்கும்போது சார் அவ பஸ் ஏறி உட்காந்தா, அதை பார்த்துட்டு தான் அங்க இருந்து கிளம்புனேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனை பொறுத்த வரைக்கும் நல்லவன் மாதிரி தான் பேசிட்டு இருக்கான். இவன் பார்த்துட்டு கிளம்புன மாதிரி நமக்குமே காமிச்சிருப்பாங்க. சோ இவன் பஸ் ஏத்தி விட்டுருக்கான்னா அந்த பஸ்ல இருக்கவங்க ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த பஸ்ஸோட கண்டக்டர் டிரைவர் கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பஸ்ல அந்த பொண்ணு டிராவல் பண்ணிருக்கிறத நிறைய பேசஞ்சர் உறுதிப்படுத்திடுறாங்க. இதை தாண்டி ஒரு ஸ்டேஜ்ல அந்த கண்டக்டரையும் வர வச்சிடுறாங்க. இவர்கிட்ட அந்த பொண்ணு வந்தாளா அப்படின்னு கேட்கும்போது ஆமா சார் வந்தா, நான் தான் ஏத்தி உட்காரவே வச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு இந்த ஊர் வரைக்கும் வந்து தான் இறங்கினாளா, ஏன்னா அந்த ஊருக்கு அந்த பொண்ணு வந்து சேரல, அதனால தான் கேட்கிறோன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. சார் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு வந்தாளா என்னன்றதெல்லாம் நான் கவனிக்கல சார், ஆனா ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கு சார், நடுவுல சாப்பாடுக்காக ஒரு இடத்துல வண்டி நின்னது, அப்ப அந்த பொண்ணு இறங்கி எல்லாம் போனா சார், திரும்பி ஏறினதை கூட நான் கவனிக்கலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சோ ஏறினாங்களா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணோம்ல, அதனால பஸ்ல இருக்க மத்தவங்க கிட்ட பேசி பாக்குறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு லேடி இருக்காங்கல்ல, சார் நான் தூக்க கலக்கத்துல இருந்தேன் சார், அந்த பொண்ணு பஸ்ல திரும்பி ஏறினதை நான் பார்த்தேன்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. இவங்க தூக்க கலக்கத்துல இருக்கும்போது அந்த பொண்ணு ஏறி வந்ததை கவனிச்சிருப்பாங்க. சோ அந்த பொண்ணு திரும்பியும் பஸ்ல ஏறி இருக்கா, அப்ப இறங்க வேண்டிய இடத்துல அந்த பொண்ணு இறங்கலனா நடுவுல என்ன நடந்திருக்கும், அப்படி இல்லனா சரியான டைம்ல அவ இறங்கி அதுக்கப்புறம் ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. திரும்பி உங்களுக்கு அண்ணன் மேல தான் டவுட் வருது. ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டானா அண்ணன் தானே பிக்கப் பண்றதுக்கு வந்திருக்கணும், அவன் கொஞ்சம் சீக்கிரமா வந்து ஏதாவது பண்ணிட்டானான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சார் சத்தியமா நான்லாம் எதுவுமே பண்ணல சார், என் ஒய்ஃப் பேச்சு கேட்டு என் தங்கச்சி கிட்ட நான் கோவப்படுவேன், மத்தபடி சாவடிக்கிற அளவுக்குலாம் நான் யோசிச்சதே கிடையாது சார் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். இப்ப பாலியல் தொழில் நடக்கக்கூடிய ஒரு இடத்தை காட்டுறாங்க. இங்க ஆயிஷான்ற ஒரு பொண்ணுக்கு இருக்க பிடிக்க மாட்டேங்குது போல, எல்லாரையும் ஏமாத்திட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. இவ தப்பிச்சு ஓடினதை பத்தி இங்க இருக்க ஒருத்தன் பாஸுக்கு தகவல் கொடுக்குறான். அந்த பாஸை பொறுத்த வரைக்கும் சையது ஃபேமிலிக்குள்ள இருக்காரு. சையதோட அண்ணனா இல்லனா அப்பாவா இல்லனா மாமாவான்றது கிளியரா தெரியல. அவரை லாலான்ற மாதிரி தான் இவன் கூப்பிட்டு இருக்கான். ஆயிஷா தப்புஸ்டான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த ஃபாத்திமான்ற பொண்ணு பஸ்ல போனாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட வந்து அந்த யூசுஃபோட டவர் ரேஞ்சும் காட்டுது. அப்ப யூசுஃபும் ஃபாலோ பண்ணி போயிருக்கான் போல. யூசுஃப் எதுக்காக போயிருப்பானா இருக்கும், யூசுஃபை லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப யூசுஃபை லாக் பண்ணி இவங்களுமே ஸ்டேஷனுக்கு கூட்டு போலாம்னு நினைக்கிறாங்க. வண்டியில வரும்போதே அவன் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கான். போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக திடீர்னு வண்டியை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிக்கிறான். நில்லு நில்லுன்னு பின்னாடி துரத்திட்டு இருக்காங்க. குறுக்க ஒரு வண்டி வந்ததுல ஆக்சிடென்ட்ல இவன் இறந்து போயிடுறான். அந்த பாலியல் விடுதியில இருந்து ஒருத்தன் கால் பண்ணான் பாத்தீங்களா, இப்ப அவனும் இன்னொருத்தனோ சேர்ந்த மாதிரி ஏதோ ஒரு பாடியை கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறாங்க. சீக்கிரமா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. யார் பாடியை வைக்கிறாங்கன்னு தெரியல. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமோ சேர்ந்த மாதிரி எதுக்காக யூசுஃப் தப்பிச்சு ஓடனா, அப்ப யூசுஃப் ஏதோ தப்பு பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நிஷாந்தை திரும்பி லாக் பண்ணி கூட்டு வந்துடுறாங்க. நிஷாந்துக்கும் சையதுக்கும் நடுவுல வேற மாதிரியான பழக்கம் போறது உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது பிசிக்கலா ரெண்டு பேர் ஒன்னா இருக்கிறது தெரிய வந்திருக்கு. நீங்க ரெண்டு பேர் பிசிக்கலா ஒன்னா இருந்திருக்கீங்க, உண்மையை சொல்லுன்னு கேட்கும்போது இவருமே தான் ஒரு பைசெக்சுவல்னு சொல்றாரு. அதுதான் ஆண் கூடயும் ஒன்னா இருப்பாரு, பெண் கூடயும் ஒன்னா இருப்பாரு. அந்த செய்யதை பொறுத்த வரைக்கும் கே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் அப்பப்போ ஒன்னாலாம் இருப்பாங்க போல. ஒரு ஸ்டேஜ்ல இவரோட ஒய்ஃப் அதை கவனிச்சிருவாங்க. அதனால தான் உன்னோட சீக்ரெட்டை நான் உடைச்சிருவேன்ற மாதிரிலாம் அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க. சார் இதுதான் சார் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். ஒரு கேவா இருந்துட்டு எப்படி அவன் 2 வாட்டி திருமணம் பண்ணான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார் அவன் கேன்றத வீட்டு
வீட்டுல சொன்னானா என்னன்னே எனக்கு தெரியல சார். வீட்டுல வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க சார். இவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். மத்தபடி அவன் சாவுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல சார் அப்படின்ற மாதிரிலாம் நிஷாந்த் புலம்புறாரு. நிஷாந்த் மேல பெருசா தப்பில்ல போலன்னு யோசிக்கிறாரு. சரி கிளம்பு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அனுப்பி வச்சிடுறாரு. அந்த பொண்ணு திரும்பி வண்டியில ஏறினதை நான் பார்த்தேன்னு ஒரு ஆன்ட்டி சொன்னாங்கல்ல, அந்த ஆன்ட்டி வந்து அந்த பொண்ணு திரும்பி வண்டியில ஏறல சார்னு சொல்றாங்க. என்னங்க மாத்தி பேசுறீங்கன்னு கேட்கும்போது, இவங்களுமே நான் யோசிச்சு பார்க்கும் போது தான் சார் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆக்சுவலா நான் தூக்க கலக்கத்துல பார்த்தேன், அதனால ஃபேஸ் எல்லாம் கவனிக்கல. ஆனா அந்த பொண்ணு வந்திருந்தா ஸ்டிக்கை யூஸ் பண்ணி வந்திருக்கணும். ஆனா நான் பார்த்த பொண்ணு ஸ்டிக்கை யூஸ் பண்ணி வரல. சோ நான் வேற ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணுன்னு கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன் சார். அந்த பொண்ணு ஏறல சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணு ஏறலனா அந்த டீ குடிக்கிற இடத்துல ஏதோ நடந்திருக்குன்ற மாதிரி இவங்க விசாரிக்கிறாங்க. ஆமா சார், இங்கதான் அந்த பொண்ணு உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தா, யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற நபர் சொல்றாரு. சோ அந்த பொண்ணு யார்கிட்டயோ பேசியிருக்கா. அப்படி பேசிட்டு இருக்க நபர் இருக்காரு பாத்தீங்களா, பேசுன்ற மாதிரி போன் போட்டு யார்கிட்டயோ தராரு. அந்த பொண்ணு போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கா. அப்படி பேசிட்டு இருந்தவ வந்து அந்த நபர் கூட சேர்ந்த மாதிரி கார்ல ஏறி கிளம்பி இருக்கா. அதாவது அந்த டீ கடைக்கு வந்து ஒரு நபர் பேசியிருக்காரு, இன்னொருத்தர் கிட்ட பேச வச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து கையோட அந்த பொண்ணை கூட்டம் போயிருக்காரு. அவன் யாரு என்னன்றத அடையாளத்தை நீ வரைஞ்சு தரணும்ன்ற மாதிரி இவங்களுமே கேக்குறாங்க. ஆனா இவர் அது முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா பேசினவனோட முதுவை மட்டும் தான் இவர் பார்த்திருப்பாரு. நான் ஃபேஸை கவனிக்கல சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவன் ஒரு கார்ல போனான்ல, அந்த கார் வந்து சிசிடிவில எங்கேயாவது மாட்ட வாய்ப்பு இருக்கு. அது மூலியமா அந்த கார்ல யாரெல்லாம் போயிருக்காங்க, அப்படி இல்லைன்னா அந்த கார் யார் பேர்ல இருக்கு, இதை வச்சு வந்து கூட்டு போனவன் யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாதான் அந்த பொண்ணு எங்க இருக்கான்றதை கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஆளுங்களும் சரி ஓகே சார் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா செய்யது ஒரு கேன்றது தெரிய வந்துருது பாத்தீங்களா. இப்ப நிஷாந்த் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஃபேமிலி கிட்டயும் கேன்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஃபேமிலியை சேர்ந்தவங்க இதை ஏத்துக்க மாட்டாங்க. அங்கிள் பயங்கரமா கோவப்படுறாரு. எங்க குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா பேசாத, செய்யது அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா போலீஸுங்க இல்ல இவங்க ரெண்டு பேர் நெருக்கமா இருந்திருக்காங்க, நாங்களுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இத பத்தி உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கும் போது எங்க யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எவனோ ஒருத்தன் கார்ல கூட்டு போயிருக்கான் பாத்தீங்களா, அந்த கார் சிசிடிவில எல்லாம் பதிவாயிருக்கு. ஆனா பதிவானதுல வந்து இந்த பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்க அந்த பொண்ணு ஃபாத்திமா தான் தெரியுறாங்க. காரை ஓட்டுனவன் யாருன்றது தெரியல. யாரா இருக்கும், எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னொன்னு பக்கம் பாடியை ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு இடத்துல வச்சாங்க பாத்தீங்களா. இப்ப பெயிண்ட் அடிக்கிறதுக்காக ஒருத்தர் அந்த இடத்துக்கு வராரு. பாடியை பார்த்து போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாரு. அதே சமயம் பாடியை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா உள்ள ஒரு பாடி இல்ல ரெண்டு பாடி இருக்கு. அதுலயும் ஒருத்தருக்கு உயிர் இருக்கு. உடனே அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. உயிர் இருக்க பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா ஆயிஷா. அதாவது வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சாங்கல்ல, அவங்க தான் உயிர் இருக்கவங்களா இருப்பாங்க. உயிர் போனது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபாத்திமா. சோ ரெண்டு பேரோட பாடியை அந்த குரூப்பை சேர்ந்தவனுங்க வச்சிருக்காங்க. இப்ப ஃபாத்திமா இறந்து போயிட்டாங்கல்ல, ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இறந்து போன ஃபாத்திமா பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு தெரிய வருது. செய்யது கே. அப்படி இருக்கும்போது இவ எப்படி பிரெக்னன்ட்டா இருப்பா, அவன் நெருங்கவே இல்ல, வேற யாரோ இந்த பொண்ணை பிரெக்னன்ட் ஆக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸும் யோசிக்கிறாரு. ஏன்னா செய்யது இறந்து போனதுக்கு அப்புறமா செய்யது இருக்காரு, புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு சொன்னால, செய்யது மாதிரி நடிச்சு யாரோ இவ கூட ஒன்னா இருந்திருக்காங்க. ஒருவேளை யூசுஃபா இருக்குமா, அதனாலதான் யூசுஃப் பதட்டமாயி இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒருவேளை யூசுஃபா இல்லனா வேற யாரு இதுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம எப்படியாவது அவன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட பேசுறாரு. ஆக்சுவலா ஆயிஷான்ற ஒரு பொண்ணு சாவல பாத்தீங்களா, அந்த ஆயிஷாவை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் போயிட்டு இருக்கிறது தெரிய வருது. உடனே அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஆயிஷா செத்து போயிட்டான்ற மாதிரி ரெண்டு பேர் வச்சாங்க பாத்தீங்களா, அவனுங்க தான் இப்ப கொல்றதுக்காக வராங்க. ஹாஸ்பிட்டல்ல ஆயிஷா உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது கொல்ல பாக்குறாங்க. ஆனா சட்டுன்னு இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. தடுத்து இவனுங்க கூட சண்டை போடுறாரு. சண்டை போட்டவரை இவனுங்க ரெண்டு பேரையும் லாக் பண்ணிடுறாரு. யாரா நீங்க, எதுக்குடா சாவடிக்க பாக்குறீங்கன்னு கேட்கும் போது இவனுங்களும் விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா விலை மாதுகள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இடத்தை இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பாஸோட பேரு லாலா அப்படின்றது. லாலான்றது அந்த குடும்பத்துல இருக்க ஒருத்தர் போல, இவர் தான் லாலா, இவருக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் நாங்க பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா லாலா தான் வந்து ஃபாத்திமாவை அந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. ஃபாத்திமா கதையும் முடிச்சிருக்காரு. அந்த லாலா யாரா, அந்த லாலா யாரான்னு கேட்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல அந்த லாலாவோட பேரை சொல்றாங்க. பேரை கேட்டோன்னே இவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கானா, அவனை அமுக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்பதான் அது யாருன்றதை நமக்கு ரிவீல் பண்றாங்க. அந்த வீட்லயே அங்கிள்னு ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த அங்கிள் வேலையை பார்த்திருக்காரு போல. போலீஸுங்க சுத்து போடுறது அவருக்கு தெரியுது. நம்ம மாட்டிக்க கூடாது, அதுக்குள்ள நம்ம உயிரை நம்மளே போக்கிக்கணும்ன்ற மாதிரி கண்ணை வச்சு ஷூட் பண்ணி இறந்துடுறாரு.
ச்சே, இவனை பிடிச்சிருந்தா விசாரணை பண்ணிருக்கலாம், இவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கானா இல்ல இவனை தாண்டி வேற யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. செய்யதுக்கு ஃபர்ஸ்டா ஒரு வைஃப் இருந்தாங்கல்ல, அவங்களுமே பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் போட் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. சோ அவ எப்படி பிரெக்னன்ட் ஆனா? கண்டிப்பா செய்யதால ஆயிருக்க வாய்ப்பு இல்ல, வேற யாரோ தான் அவளை பிரெக்னன்ட் ஆக்கி இருக்காங்க. சோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவ ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறது தான் இவங்களுக்கு தெரிய வருது. ஒரு நபருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா, அதாவது இந்த நபர் தான் என்ன பிரெக்னன்ட் ஆக்கிட்டாரு, என்ன டார்ச்சர் பண்ணாருன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. அந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்து இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அந்த சமயம் போலீஸுங்க ஆக்ஷன் எடுக்காம விட்டுருக்காங்க போல. ஆனா இப்ப கம்ப்ளைண்ட்டை பார்க்குற இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஓஹோ, அப்ப இவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கானா அப்படின்ற மாதிரி போலீஸுங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கதையில ஒரே ஒரு விஷயத்தை தப்பா சொல்லிட்டேன். அங்கிள் கன்னால ஷூட் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்ன பாத்தீங்களா, ஷூட் பண்ணதுல அவர் இறந்து போயிருக்க மாட்டாரு, இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல அவர் பொழைக்கிற நிலைமையில இருக்காரு பாத்தீங்களா, அவர் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி ஒரு லேடி இந்த இடத்துக்கு வராங்க. விஷ ஊசியை போட்டு சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள போலீஸுங்க இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு வந்து அந்த லேடியை லாக் பண்ணிடுறாங்க. அந்த லேடி யார் தெரியுமா? சையதோட அம்மாவா இருப்பாங்க. ஆக மொத்தத்துல அந்த மாமா கதையை முடிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க. ஏன்னா அவரு மாட்டினா உங்க புருஷன் மாட்டுவான்றதுக்காக இப்படி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு. பார்த்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து தான் இதுக்கு பின்னாடி காரணமா இருக்காங்க போல. இவங்க ஃபேமிலியா சேர்ந்து தான் அந்த தப்பான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அது பசங்களுக்கு தெரியாது, ஆனா பெரியவங்க எல்லாருக்குமே அந்த தப்பான பிசினஸ் பத்தி தெரியும் போல. இதை தாண்டி சையதுக்கு இவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, சீக்கிரமா ஒரு பேரம்பேத்திய பெத்து கொடுன்னும் போது அவர் வந்து பேரம்பேத்திய பெத்தே கொடுத்திருக்க மாட்டாரு. போக போக தான் அவர் ஒரு கேன்றது தெரிய வந்திருக்கும். கேன்றதை இவங்களால ஏத்துக்கவே முடியல. அதே மாதிரி அந்த பொண்ணுக்குமே கேன்றது தெரியுது இல்ல, நான் என்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு போறேன், என்ன விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்டிருப்பா. பையன் கேன்றது தெரிஞ்சா இவருக்கு அசிங்கம் இல்ல, அதனால எப்படியாவது ஒரு வாரிசா வர வைக்கணும்ன்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சிருப்பாரு. இவரும் இவரோட ஒய்ஃபும் யோசிச்சிருப்பாங்க. அதனால இவர் என்ன பண்றாருன்னா அந்த மருமக கிட்ட பேசுறதுக்காக வராரு. உன் வயித்துல ஒரு வாரிசு வந்துட்டா சரியா இருக்குமா, அந்த வாரிசை நானே தரேன், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இல்ல அதெல்லாம் வேணாம், என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு கெஞ்சுறா. அதை மீறியே இவர் எல்லை மீறி நடந்திருப்பாரு. இதனால தான் இந்த பொண்ணு பிரெக்னன்ட்டே ஆயிருப்பா. இவருக்கு எதிராகவே கம்ப்ளைண்ட் தரணும்ன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் தந்திருப்பா. ஆனா இவர் இருக்கார்ல, தெரிஞ்சவங்களை வச்சு கேஸை மூடி இருப்பாரு. அந்த பொண்ணு உயிரோட இருந்தா என்னைக்குனாலும் பிரச்சனை, அந்த பொண்ணோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி இவர் தான் கதையை முடிச்சிருப்பாரு. போட் ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாரு. இருந்தாலும் வாரிசு வேணும், பையன் மூலியமா ஒரு வாரிசு வரலன்னா என்னைக்கா இருந்தாலும் பையன் கேன்றது தெரிஞ்சிரும், நமக்கு தான் அசிங்கம்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இதனால தான் கண்ணு தெரியாத பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. ஆக்சுவலா ஃபாத்திமா கூட நைட்டு நேரம் இவர் தான் வந்து ஒன்னா இருப்பாரு. ஹஸ்பண்ட் யூஸ் பண்ற சென்ட்டை யூஸ் பண்ணி இவர் தான் ஒன்னாலாம் இருப்பாரு. சோ நைட்டு நேரம் மட்டும் ஹஸ்பண்ட் பாசமா இருக்காருன்னு நினைச்சாங்கல்ல, அதுக்கு காரணம் இதுவா தான் இருக்கும். பையன் மேற்கொண்டு இந்த கே விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ல, இதெல்லாம் பண்ணாதரா, வெளியே வந்தா எனக்கு தான் அசிங்கம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீ பார்த்துட்டு இருக்க வேலைலாம் உனக்கு அசிங்கமா தெரியலையான்ற மாதிரி பையன் கேட்கறான். அதாவது இவர் வந்து பிராத்தல் ஹவுஸ் ரன் பண்ணிட்டு இருக்காருல, அதை பத்தி எல்லாம் பையன் கேட்கறான். ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை வருது. அந்த சண்டையில இவர் தான் பையன் கதையை முடிச்சிருப்பாரு. பதட்டமானவர் அங்கிருந்து வேகமா கிளம்பி போயிருப்பாரு. பையன் செத்து போனதுக்கு அப்புறமும் ஃபாத்திமா கூட ஒன்னா இருக்கணும்ன்ற மாதிரி இவருக்கு ஆசை வந்திருக்கும். அதனால தான் செய்யது இறந்து போனதுக்கு அப்புறமும் ஃபாத்திமா ரூம்க்கு வந்து ஒன்னா இருந்திருப்பாரு. ஒருவேளை செய்யது சாவல போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க கண்ணால பாக்கல, அதனால செய்யது சாவல போலன்ற மாதிரி ஒன்னா இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு வாட்டி ஒன்னா இருக்கும் போது இவருக்கு போன் கால் வந்திருக்கும். இது மாமனாரோட போன் ரிங்டோன் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஷாக் ஆயிருப்பாங்க. சோ நம்ம கிட்ட ஒன்னா இருக்கிறது ஹஸ்பண்ட் கிடையாது, மாமனார் போல அப்படின்ற மாதிரி செம்மையா பயந்துருப்பாங்க. இதனால தான் மறுநாள் வேக வேகமா அங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. போய் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலான்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஆனா இவரு மாமா எல்லாருமே கூட்டு களவாணிங்க தானே, அதனால இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா மாமா கிட்ட பேச சொல்லியிருப்பாரு. அதாவது பையன் அந்த இடத்துக்கு போக வச்சு மாமா மூலியமா பேச வச்சிருப்பாரு. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த அங்கிளை கொஞ்சம் நம்புவாங்க. சோ அந்த இடத்துக்கு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அண்ணனான யூசுப் தான். அண்ணன் யார்கிட்ட பேச வச்சிருப்பாருன்னா அந்த அங்கிள் கிட்ட பேச வச்சிருப்பாரு. அந்த செய்யது அப்பா என்னெல்லாம் பண்ணாருன்றது எனக்கு தெரியுமா, நீ கவலைப்படாத, நான் முறைப்படி அவருக்கான தண்டனையை வாங்கி தரேன்ற மாதிரி வாழைப்பழம் மாதிரி பேசியிருப்பாரு. நீ அவன் கூட கிளம்பி வான்னு சொல்லியிருப்பாரு. யூசுப் கூட்டு வந்தது அப்புறம் இந்த அங்கிள் கதையை முடிச்சிருப்பாரு. ஏற்கனவே ஆயிஷான்னு ஒரு பொண்ணும் தொல்லை கொடுத்தாங்கல்ல, அவங்க கதையும் முடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேரோட பாடியும் போட்டிருப்பாங்க. சரி அந்த அங்கிள் மாட்டினா நம்ம மாட்டிப்போமே, அதனால அங்கிள் நீ செத்துருன்ற மாதிரி இந்த அப்பா சொல்லியிருப்பாரு. அதனால தான் அங்கிள் அவரே ஷூட் பண்றதுக்காக போயிருப்பாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வச்சும் சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆக மொத்தத்துல அங்கிளை மாட்டி விட்டுட்டு நம்ம ரெண்டு பேராவது எஸ் ஆயிரலாம் நினைச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே கடைசியில மாட்டிக்கிட்டாங்க. கண்டிப்பா இந்த கதையில வந்த எல்லா ட்விஸ்டும் டர்ன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.